இந்த பையன் அவனோட சொந்த பாட்டி அடிக்க கை ஓங்குறான். இந்த பாட்டிக்கு 77 ஏஜ் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் திமிரா சிரிக்கிறான். இப்போ என்னாச்சுன்னா, இந்த பையனோட நேம் கேட். இவன் சிட்டியில் பிறந்து வளர்ந்த பையன். அவனோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பாட்டியை பார்க்க வந்திருக்கான். அவனோட அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு. ஸோ நியூவாக வேலை கிடைக்கிற வரைக்கும் என் பையனை பார்த்துக்கோன்ட்டு அவங்க அம்மா பாட்டி வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பையன் அவங்க பாட்டி ஆசையாக வந்து தொடுறாங்க. என்னால் தொடாதீங்க அப்படின்னு கையை தட்டி விடுறான். அதுக்கு அவங்க அம்மாவும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டி வாப்பா நம்ம போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அப்போதான் இந்த பையன் அடிக்க கை வாங்கியிருக்கான், என்ன தொடாதீங்கன்னு. சரி என்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கும் போகிறான். வீட்டுக்கு போனால் அந்த பாட்டி சமைச்சது எல்லாமே சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் அவன் சிட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாக்லேட் மட்டும் தான் சாப்பிட்றான். அதுவும் அவங்க பாட்டி எடுத்து சாப்பிடுப்பான்னு தொட்ட சாக்லேட்ஸ் எதுவுமே அவன் சாப்பிட மாட்டேருக்கான். அவனுக்கு போர் அடித்த வீடியோ கேம்ஸ் தான் விளையாடிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த வீடியோ கேமோட பேட்டரி வந்து காலி ஆகிடுது. ஸோ காசு கேட்குறான் அவங்க பாட்டிக்கிட்ட, எனக்கு காசு கொடுங்க, எனக்கு நியூவாக ஒரு பேட்டரி வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டியும் என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பையனும் என்கிட்ட போய் சொல்றியா நீ அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறான். ₹1 கூட கிடைக்கல. அவன் கோவமா ஒரு ஜாடி எட்டி உதைக்கிறான். அது கீழே விழுந்து உடைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டியோட ஷூவை எடுத்து மறைய வச்சிடறான். அந்த பாட்டி தண்ணி எடுக்க டெய்லி 3 கிலோமீட்டர் நடந்து போய் எடுத்துட்டு வராங்க. அதுவும் மலையில ஷூவே இல்லாமல் போயிட்டு வராங்க. இதை பார்த்து கூட இவனுக்கு கொஞ்சம் கூட இருக்கமே வரல. சரி பேரன் ரொம்ப கோவமா இருக்கான்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்றியான்னு கேட்கலான்னு போய் கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சிக்கன் ஃப்ரை இல்லைனா பர்கர், பீஸா இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்கிறான். இந்த பாட்டியும் நீ இங்கேயே இருப்பா, நான் டவுனுக்கு போயிட்டு ஒரு கோழி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கோழி வாங்கிட்டு வரும்போது பயங்கர மழை. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையனுக்கு பெட்ஷீட்லாம் போத்தி பத்திரப்படுத்திட்டு தான் அப்புறம் தான் இவங்களும் தொடச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த பையனுக்கு இந்த சிக்கன்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இவனுக்கு இந்த சிக்கன் பிடிக்கவே இல்லை. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் வேணும்னு கேட்குறான். அந்த பாட்டி பாவம் அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியல, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த பையனும் அந்த பாட்டியை ரொம்ப திட்டி விட்டுறான். அந்த பாட்டி நீ என் கூட டவுனுக்கு வரியாப்பா, அங்கே உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாட்டி ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த வியாபாரம் பண்ண காசில் ஒரு கடையில் போய் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனும் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கு காசும் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. பஸ்ல இன்னும் ஏதாச்சும் வேணுமாப்பான்னு கேட்குறாங்க. அந்த பையன் சாப்பிடுற சாக்லேட் வேணும்னு கேட்குறான். அந்த பாட்டியும் அந்த சாக்லேட் கவர் எடுத்துட்டு போயிட்டு அதே வாங்கிட்டு வந்து தராங்க. அந்த பாட்டி பஸ் ஏற வராங்க. நீ உள்ள வராத, நீ அங்கேயே நில்லுன்னு சொல்றான். ஏன்னா கூட 4 சின்ன பசங்க இருக்காங்க, இவங்க தான் உங்களோட பாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறதுன்னு சொல்லி உள்ளே வராதுன்னு சொல்லிடுறான். அந்த பாட்டியும் ஒத்துக்குறாங்க. சரி இந்த பேக் மட்டுமாச்சும் வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. நான் எடுத்துட்டு போக மாட்டேன்ட்டு கீழே தள்ளி விட்டுறான். அந்த பாட்டியும் வீட்டுக்கு நடந்தே வந்துடுறாங்க. அந்த பாட்டி அவ்வளோ தூரம் வீட்டுக்கு நடந்து வந்திருக்காங்க. இந்த பையன் அந்த பாட்டியை பார்த்து ஏன் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டியும் மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட முடி அதிகமாக வளர்ந்துருச்சுன்னு, பாட்டி எனக்கு கொஞ்சமா கட் பண்ணி விடுங்க, ரொம்ப கட் பண்ணிடாதீங்கன்னு சொல்றான். சரின்ட்டு உட்காரான். அந்த பாட்டிக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதுன்றனால ரொம்ப குட்டியாக கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த பையன் அவனோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு நான் இந்த ஊரை விட்டே போறேன்ட்டு போறான். போற வழியிலே காலு ஸ்லிப்பாக கீழே விழுந்துறான். கை கால் மூஞ்சி ஃபுல்லா அடி. அப்போதான் அவன் பேக்ல ஒரு பேப்பர் பார்க்குறான். அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணா அதுல கொஞ்சம் காசும் அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த லெட்டர்ல நீ புதுசா ஒரு பேட்டரி வாங்கிக்கோ அப்படின்னு எழுதியிருக்காங்க அவங்க பாட்டி தான். இதை பார்த்து கேட்கு ஃபுல்லா அழுக வந்துடுது. இந்த பாட்டி இவ்வளோ நல்லவங்களான்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட திரும்பி போறான். அந்த பாட்டி ரொம்ப பயந்து போயிருக்காங்க, இவன் எங்க போறான்னு தெரியல அப்படின்னு. இவன் வந்த உடனே இவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த பையன்கிட்ட. உங்க அம்மாக்கு ஒர்க் கிடைச்சிருச்சா, நாளைக்கே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். பாட்டி ஊசில நூல் போட்டதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எல்லா ஊசிலையும் நூல் போட்டு வச்சிடறான். அதுக்கு அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த பாட்டி மூஞ்ச கூட பார்க்க மாட்டேருக்கான். அவ்வளோ கில்ட்டியா ஃபீல் பண்றான். பஸ் கிளம்பும் போது என்னை மன்னிச்சிடுங்க பாட்டின்னு சொல்றான். உங்களில் யாருக்கெல்லாம் உங்கள் பாட்டியை பிடிக்குமோ அவங்கள ரெட் டாட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பாய் பாய்.